ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது நம்ம வெளியே மசாலா பூரி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு கப்பில் இந்த மசாலா எல்லாம் போட்டு மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவிட்டு கொஞ்சம் தக்காளி சாஸ் போட்டு அப்புறமா ஒரு ஓமப்பொடி போட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம பானிபூரி வண்டியில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ரோட்டிக்கு சப்பாத்திக்கு அப்படியே நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி அந்த வெங்காயமும் இதில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த விழுது அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பழுத்த தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. இதுவும் போட்டு இது அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி விழுதும் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பட்டாணி குழம்பு செய்கிறதுக்கு நைட்டே பட்டாணி ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஊறிடுக்கு பாருங்கள். நீங்கள் க்ரீன் கலர் வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா பூரிக்குன்னா இந்த வெள்ளை பட்டாணி தான் நல்லாயிருக்கும். இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய விழுது, அது இதில் போட்டுக்கோங்க. இந்த விழுது போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி விழுதும் இதில் போட்டுடலாம். நம்ம தக்காளி விழுது போட்டதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பாருங்கள், சூப்பராக வந்துடும். இந்த தக்காளி விழுதும் இந்த மஞ்சத்தூளும் அந்த கிரேவி சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோம். நீங்கள் மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி, அது இதில் போட்டுருங்க. பட்டாணி போட்டதுக்கப்புறம் இதில் 1 கப் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கும். இந்த பட்டாணியும் நம்ம வேக வைக்கல, ஃபஸ்ட்டே டைரெக்டாக இதிலவே போட்டோம். ஆனாலும் சூப்பராக வெந்திருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இது நல்லா வெந்துருச்சு, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டாணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள்